டைரக்டர் பிரசாந்த் நீல் இயக்கத்துல நம்ம பிரபாஸ் அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி சலார் படத்துடைய பாகம் 3 இப்போ பாகம் 2க்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வேர்ல்டு வைடு இருக்கு. மோஸ்ட்லி 2025 எண்டிங்குள்ள இந்த 2ஆம் பாகம் திரைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள முடிப்பாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். பிரசாந்த் நீலை பொறுத்த வரைக்கும் எடுப்பாரு எடுத்துக்கிட்டே இருப்பாப்ல. அவருக்கு எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்புறமா தான் அந்த படத்தை திரைக்கு கொண்டு வருவாரு. இந்த சலார் படத்துடைய பாகம் 1 வேர்ல்டு வைடு 700 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னமும் 700 கோடி ரூபாய் அப்படின்ற நம்பரை அபிஷியலா படத்தரப்புல அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. மேபி எதுக்காக அமைதியா இருக்காங்கன்னு தெரியல. இந்த சலார் படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி நம்ம நெட்ஃபிளிக்ஸ் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. அது குறிப்பா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜுக்கான டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டும் தான் நம்ம நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்களாமா. நெட்ஃபிளிக்ஸ்ல தியேட்டர்ல வந்துட்டு 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி. அது இப்போ அதாவது எப்ப ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும். இப்ப அதை பத்தி ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வாரம் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் இந்த படத்தை இப்போதைக்கு எக்ஸ்க்ளூசிவா நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பார்க்கறதுக்கு வர்த்தா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு கலவையான அனுபவம், கலவையான விமர்சனம் இருக்கலாம். இந்த படம் மொக்கையா இருக்கு, நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி. ஆனா எனக்கு பர்சனலா இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரம்மாண்டமா எந்த அளவுக்கு சூப்பரா இந்த படத்தை மேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா ரொம்பவே வைட்டான ஒரு மூவி தான் இந்த சலார். ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா கூடிய விரைவில் நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது. அதாவது வாரம் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க.